சரி, இப்போ என்னன்னா சின்னதாக அழகாக சின்ன காமெடிகள்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நேரக்குறைவின் காரணமாகவும் நிறைய பாடகர்கள் பாட வேண்டியிருப்பதாலும் அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் எடிட் பண்ணிட்டோம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 8 பாடல்கள் அல்லது ஒரு 12 பாடல்கள் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு பாடல். அந்த பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன். ஆனால் 30 வருடங்கள் கழித்து இன்றைக்கு இன்னொரு குரல் அந்த பாடலை பாடப்போகுது. அப்போ இசைஞானி அவர்கள் சொன்னார், இந்த வாய்ஸை கேட்டப்புறம் இந்த பாடலுக்கே இன்னொரு டைமென்ஷன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாம். அந்த பாட்டில் நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னா, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா சார் வந்து சின்ன தப்பு விட்டாலும் விட மாட்டார். அதை சரியாக வாசிக்கிற வரைக்கும் அல்லது சரியாக பாடுற வரைக்கும் இதை சொல்லும்போது தான் கரகோஷம் வாணி பிளக்க வேண்டும். அதை சரியாக பாடுற வரைக்கும் அல்லது சரியாக வாசிக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் ஸ்ட்ரிக்ட்டு. ஆக இந்த பாடலில் நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டியது அந்த மிருதங்கத்தையும் தபேலாவையும். அந்த பாடல் மாஞ்சோலை கிளிதானோ, அதை பாட வருகிறார் ஹரிகரன் அவர்கள். அன்பு ரசிக பெருமக்களே, இளையராஜா அவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மெட்டுகளை போட்டிருந்தாலும், எத்தனையோ தனிப்பாடல்கள் அமைத்திருந்தாலும், எத்தனையோ ஆன்மீக பாடல்களை இசையமைத்திருந்தாலும், அவருடைய மிக உன்னதமான இந்த நூற்றாண்டின் மிக உன்னதமான ஒரு இசைப்படைப்பு என்றால் அவர் போட்ட திருவாசகம் தான். அது இதுக்கு இவ்வளவு பத்தாது, நான் நிறைய எதிர்பார்த்தேன். அது அண்ணன் வந்து விசில்லாம் அடிக்கக்கூடாதுன்னு உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காரு. அதுக்காக அடிக்காதீங்க, பட் கையிலெல்லாம் தட்டலாம். பட் விசிலை பற்றி ஒரு சீக்கிரட் இருக்குது, அது அப்புறமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவரை பற்றி. இப்போ என்னன்னா, அது அடிக்க வேண்டாம். திருவாசகத்தில் அந்த சிடி வந்து ஒரு நிமிஷம் இப்போ ப்ளே ஆகும். John, be ready. I will ask you to start. Kindly wait. இந்த திருவாசகத்தில் வந்து நமச்சிவாய வாழ்க,
வாழ்க என்ற 2 அடிகள். இந்த 2 அடிகளில் பொல்லா வினையேன் என்ற ஒரு பாடல் வருகிறது. அந்த பொல்லா வினையேன் பாடலிலே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்ற 2 அடிகளை 3 விதமாக இசையமைத்திருப்பார். முதலில் கேளுங்கள், அதன் பிறகு ஒன்று வரும், அதை கேளுங்கள். அதன் பிறகு அத்தனை வாத்தியங்களுடன் சேர்ந்து ஒரு சிம்பனி எஃபெக்ட்ல அந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கவை கேளுங்கள். கேட்டீங்கன்னா சிவனே நேரா இறங்கி வந்து உங்க கூட சிங்கிள் டீ அடிக்கிறதுக்கு உட்கார்ந்து அப்படி ஒரு பரவச நிலையை அது ஏற்படுத்தும். ஜான், யூ கேன் பிளே நவ். அமைதியாக கேளு. நம சிவாய